Hi friends, welcome to Preethi Tasty Samayal. நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பேரு கத்திரிக்காய் கிரு. இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க. ஒன்னேகால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கடுகு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து 6 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 6 தக்காளி, 1 பாதாம், 3 பல் இஞ்சி, 6 பல் பூண்டு. இதில் வந்து கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணணும். இல்லை நம்ம அதனால 4 அப்படி கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது கருப்பாயிடும். அதுக்கப்புறம் 1 கிண்ணம் புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்கு இது வந்து 2 வெங்காயம் நல்லா இது மாதிரி நல்லா பிரியாணிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா மெலிசாக எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து 1/2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பல் பூண்டு, 2 பல் இஞ்சியை வந்து நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 15 மிளகு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்யும் முறை பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக அரைச்சிக்கணும். வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பாதாம், தக்காளி, தனியா, இதெல்லாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சோண்டு தண்ணி இப்படி சுற்றி ஊற்றுங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 1/4 கிளாஸு தண்ணி சுற்றி ஊற்றிட்டு நீங்கள் அதை ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கை போடுவீங்கன்னா கையிலே நீங்கள் கிளறலாம், இல்லை ஸ்பூன் போடுவீங்கன்னா இந்த ஸ்பூனில் போட்டு நல்லா அடி வரைக்கும், ஏன்னா அது நல்லா சாஃப்டாக டேஸ்ட் ஆகணும். இந்த மசாலா வந்து நல்லா சாஃப்டாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, திக்காக இருந்தாலும் ஓகே, ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. இல்லை இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா வந்து இப்போ கத்திரிக்காயில் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா அப்படி விரிச்சு இது இதில் போட்டு இதே ஸ்டஃபிங்கை நம்ம எல்லா கத்திரிக்காய்க்கும் இப்போது பண்ண போகிறோம். நம்ம இப்போது கத்திரிக்காயில் மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ், உங்களுக்கு வந்து இது மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுன்னா 5 மினிட்ஸ், கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இப்போ போட்டுடலாம். ஓகே, கத்திரிக்காய் ஃப்ரீசரில் இருக்கிற அந்த 5 மினிட்ஸில் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். கடாய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடாகட்டும். சூடானோடனே ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சு பாருங்கள். ஹீட்டாக இருக்கும் இடம். ஹீட் ஆகும்போது நீங்கள் ஆயில் ஊற்றணும். ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் பிடிக்காது, அதனால நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். ஒரு கப் எடுத்துக்கோங்க, சின்ன கப்பு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்கோங்க. நான் இது எண்டு வரைக்கும் வேணும். இப்போ நம்ம ஹைலே வச்சுருக்கிறதுனால இது மாதிரி குட்டியாக பபிள்ஸ் வர பாருங்க. அப்போது நம்ம ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் ஒரு கார்னரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகு, இஞ்சி, பூண்டு ஒரு கார்னரில் போட்டுக்கோங்க. இப்போ கிட்டியும் ஹைலே வச்சு பக்கத்துலேயே இருந்து நீங்கள் வதக்குனீங்கன்னா ஹைல வைங்க. அது நல்லா வதங்கணும். வதங்கும் போது கொஞ்சம் உப்பு லைட்டாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் கொஞ்சம் கோல்டன் கலரில் எப்படி ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க.
இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால வந்து கடைசியில் உங்களுக்கு செஞ்சு முடிச்ச உடனே கஸ்தூரி மேத்தி சும்மா கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி நம்ம அதில் போடணும். இப்போ ஹையில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஹையில் வச்சுடுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் உள்ள வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரீசர்லேருந்து அந்த கத்திரிக்காய் எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்துட்டோம். நல்லா ஃப்ரீஸாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் திக்காக ஆகிடும் உங்களுக்கு அந்த மசாலாலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடாய் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா வந்து இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலா, அதை வந்து மிச்சம் இருக்கும், அதையும் வந்து நம்ம இதில் போட்டுடணும். புளி தண்ணியும் நம்ம மேலிட்ட, ஏன்னா அடியில் வந்து அந்த திப்பிலாம் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் பண்ணிடுங்க. ஓடு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால மேலிட்ட எடுத்து இப்படி இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்கில் போடல, அந்த ஸ்டஃபிங் பண்ணும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதில் புளியெலாம் கரெக்டாக இருக்கு. உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காகணும். அதனால ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. ஓகே, இதோ நம்மளோட கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி வெந்துருச்சு நம்ம பார்க்கணும்னா, இங்கே கட் பண்ணி பாருங்க, உடனே கட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்கன்னா உப்பு வந்து ஸ்டார்டிங் நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு போட்டுப்பேன். நீங்கள் டீஸ்பூன் கணக்குனா டீஸ்பூனில் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லிக்கு பதிலாக இந்த கஸ்தூரி மேட்டியை வந்து இப்படி க்ரஷ் பண்ணி மேலே அப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்னா லைட்டாக இப்படி விட்டுக்கணும். ஆயில் தான். மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் அது போடுங்க, அது இன்னும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு வந்து பிரியாணியோட வச்சுருக்கோம். நீங்கள் வந்து வெறும் ஒயிட் ரைஸில் அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.